ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல நம்ம இளவரசர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட உனக்கு எவ்வளோ குழந்தை வேணும்னு சொல்லிட்டு போட்டு கத்திக்கிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சியாவும் ஹியூனும் சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹியூனோட அப்பா வேற வந்துட்டாரு. பார்த்த உடனே இவனுக்கு பயமா போயிடுச்சு. டக்குன்னு சைடுற சியா எங்கடா போனாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹியூன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா போனோடனே போயிடலான்னு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் அவங்க அப்பா பின்னாடி வந்து நின்று பார்த்துட்டாரு. வந்த உடனே என்ன ஏதுன்னு கூட கேட்கல. என் பின்னாடியே வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹியூன் 5 நிமிஷங்கிறான். இப்போ நீ வான்னு சொன்னேன்ட்டு அவங்க அப்பா பாட்டு கத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நீ உட்காந்து சாப்பிட்ருக்கியே அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? அவங்க அப்பா கூட யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி பொண்ணு கிட்டலாம் நீ ஏன் பழகிட்டு இருக்கட்ட அவங்க அப்பா கடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்க. இங்கே சியா பார்த்தீங்கன்னா ஹியூன் வருவார்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோ அவுட்டிங் வந்திருக்காங்களே. அப்போ இளவரசர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தலையில் ஏதோ ஒரு தேனி இருக்குல்ல, அது வந்து உட்காருது. கரெக்டாக அதை பிடிச்சிட்டு உலகத்திலே அழகான பூ மேலே தான் இந்த தேனி வந்து உட்காருது. அதனால நான் இதை விட போகிறேன் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கேன். இவளுக்கு வெக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பூவை அவ்வளோ ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போதான் இளவரசர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ கொஞ்ச நேரம் வீட்டில் வெயிட் பண்ணுறியா, நான் போய் டக்குன்ட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கோவமே படலை. எனக்கு தெரியும் உங்களோட முக்கியமான வேலை என்னன்ட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கேன். அவர் பூவை பற்றி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல இவர் பொக்கே எதனா வாங்கி கொடுப்பாரு அப்படின்ட்டு. என்ன பூ வாங்கிட்டு வருவாருன்ட்டு ஆவலா இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா 3 பசங்க வந்திருக்காங்க. வந்து இந்த மாதிரி ஹீரோயின் தானே காக்டெயிலாக போடுவா, ஐ மீன் எல்லா ட்ரிங்க்ஸையும் மாஷ போடுவா, அந்த மாதிரி ஒன்று பண்ணி கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல, நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவனுக்கு பார்த்தீங்கன்னா விட்டா சண்டைக்கு வரவனுங்களாட்டி இப்போவே பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஈகோ இருக்கான்ல, அவன் வந்துடுறான். வந்த உடனே நம்ம ஹீரோயின்ட்ட ஓகே தானேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. பாடுறா என்ன ஊருக்கு போயிட்டு உயிரோட வந்துட்ட போல, நாங்கள் கூட நீ எல்லாம் எப்படியோ போய் சேர்ந்துட்டுன்னு நினச்சோம் அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் நீங்கள் ஏதோ ரொம்ப ஷாக்கான மாதிரி தெரியுதுன்ட்டு ஹீரோயினை வா போகலான்ட்டு அவன் கூட்டிட்டு கிளம்பலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நீ எங்ககிட்ட எப்படி கெஞ்சிட்டு இருந்த, பாவம் விடுன்ட்டு, இப்போ பாரு எப்படி வளர்ந்து பேசிட்டு இருக்கன்ட்டு எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் இப்போ எதுக்கு சண்டை, பேசாமல் விட்டுருங்களேன், இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்ட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. நீ அவனுங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது, நீ கீகவும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன தைரியம் உனக்கு அப்படின்ட்டு 2 பேரும் மாறி பேசிட்டு இருக்க. என்னடா ரொம்ப நாள் ஆச்சோ குளிர் விட்டு போச்சான்ட்டு எல்லாம் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இவன் பாவம் எவ்வளோ சமாளிக்க முடியுமோ அவ்வளோ சமாளிச்சுட்டு இருக்க. டக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுட்டானுங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பையங்களா நீங்க 3 பேரும் சேர்ந்து ஒருத்தவங்களை அடிக்கிறீங்க, உங்களுக்குலாம் வீரமே இல்லையான்ட்டு அவ கத்திக்கிட்டு இருக்க. கிஹு பார்க்குறேன் இவன் சப்போர்ட்டிவா இருக்கான்ட்டு. 5 நிமிஷம் கூட இல்லை, டக்குன்னு அந்த பசங்களா பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஓகே தானேட்டு ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்க. எதுக்கு பயந்து ஓடினாங்கன்னா அந்த இடத்துக்கு இளவரசர் வந்திருப்பாரு. அவர் வழக்கம் போல ஒரு பொக்கேவை கொண்டு வந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ஆசையா பார்த்துட்டு இருக்கா. ஆனா இளவரசர் ஒரு பக்கம் இகுவோ மறைக்க, அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டே பாரா யார் வந்திருக்கான்ட்டு. இளவரசர் ரொம்ப நாள் ஆச்சு போல உன்னை பார்த்துட்டு 2 பேரும் தெரிஞ்சவங்க மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு யாரா எப்படிடா தெரியுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. நீ ஏதோ எங்க அம்மா அப்பா எதிரிக்கு கூட வணக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்காங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. இவளுக்கு புரியுது 2 பேரும் ஏதோ சண்டையில தான் இருக்கானுங்கன்ட்டு. இளவரசர் பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு ஹீரோயின் மேல தலை வச்சுட்டு எப்படி இருக்கா, நான் கட்டிக்க போற பொண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின்கெல்லாம் ஒரு பக்கம் வைக்கும். ஓ இது வேறையா, இது எனக்கு தெரியாது அப்படின்ட்டு இன்னொரு நாள் பார்க்கலான்ட்டு ஹீரோயினை பேர் சொல்லி கூப்பிட்டு போறான். இப்படிலாம் நீ பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதான்னு இளவரசர் கேட்க. நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்க, அந்த அதிகாரம்லாம் உனக்கு இல்லை, அவ என்றைக்குமே என்னோட தோழி தான், அதனால நான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன்ட்டு அவன் பாட்டுக்கு ஹீரோயின்ட்ட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலான்ட்டு போக. ஹீரோயினுக்கு புரியுது இவங்க 2 பேத்துக்கும் ஏதோ சரியான பகை இருக்குன்ட்டு. அங்கே இளவரசர் சரி வா நம்ம போகலான்ட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்ட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்ட்டு சொல்ல வேற. இளவரசர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்கிட்ட சொல்லாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, 2 பேத்துக்கு என்ன உறவு இருக்குங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இளவரசர் மற்றவங்கள பற்றிலாம் நம்ம ஏன் பேசணும், நமக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் நேரம் தான், அது வரைக்கும் நம்ம லவ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு பொக்கேவை கொடுத்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு நான் சந்தோஷம் தாங்கலை, அதுவும் கரெக்டு தான், நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம், நம்ம லவ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்ட்டு பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கிட்டத்தட்ட வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இளவரசர் சரி நீ பார்த்துரு, ஆனால் எப்போவுமே நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் ஞாபகம் வச்சுக்கொண்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த இதை கொடுக்குறா, பிரேஸ்லெட், இதெல்லாம் போடக்கூடாதுன்னு இளவரசர் சொல்கிறாங்க. இவ கம்பல் பண்ணி போட்டு விட என்றைக்குமே நீ எனக்கு மட்டும்தான் புரியுதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினும் கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும்தான் நானுன்ட்டு பேசிட்டு இருக்கா. 2 பேரும் கிஸ் பண்ணலான்ட்டு வர கரெக்டாக ஹீரோயினோட அப்பா பார்த்துடுறாரு. பார்த்த உடனே சரி ஹீரோயின் அப்பான்ட்டு கத்த, அவங்க அப்பா மகளேன்னு கத்திட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கியூ போனான் பார்த்தீங்களா, அவன் அங்கே உட்காந்து வில்லத்தனமாக ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். என்னன்னா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளும் கியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீ நல்லா பெருசானதுக்கப்புறம் அழகான பையனா மாறினா தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைனா நான் ஏன் உன்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் நக்கல் அடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் கிஸ் பண்ணிடுவான். என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் நான் தானே, அப்போ நீ பெருசானா வேற வழியே இல்லை, நீ ரெக்ரெட் பண்ணுறனா சீக்கிரமாக என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் உனக்கு ஒரே வழின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல கிஹு ரொம்ப பிடிக்கும் போல, அவளும் ஆசையாக கையை பிடிச்சிட்டுலாம் சுற்றி இருக்கா. அப்படி இருக்கிற என்னோட பொருளை நீ வச்சிருக்கியான்ட்டு இளவரசர் மேலே கிஹு பார்த்தீங்கன்னா ரொம்ப காண்டா சுற்றிக்கிட்டு இருக்க. ஹீரோயினை வெளியவே விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே
வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி விட்டுருக்காங்க. அவள் கத்துன்னு கத்துறா, ஐயோ வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துடுச்சு, வீடே பற்றிட்டு இது கதவை திறங்கன்ட்டு. யார் என்ன பண்ணாலும் சரி ஒருத்தவங்க கூட திறக்கல. இன்னொரு பக்கம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் அப்படியே எதையும் கண்டுக்க மாட்டேனா, இனிமேல் பாருங்க இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்ட்டு, எல்லாரும் என்ன தப்பாக நினச்சிட்டிங்களே, இனி பாருங்க இந்த வீட்டில் நான் என்னதான் பண்ண போறேன்ட்டு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னொரு பக்கம் இளவரசர் சரி எல்லாம் ஓகேவானு பார்க்கலான்னு வந்தா அப்போ சிட்டு தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி அவங்கள பூட்டி வச்சுட்டாங்க, அதனால நீங்கள் போகிறது தான் நல்லதுன்னு இருக்காங்க. இளவரசர் நான் இப்போ போய் அவரை வேணா பார்த்து பேசிட்டான் இருக்க, அவர் இருக்கிற நிலைமையில நீங்கள் போய் பேசுனீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்க கூட முடியாது, அந்த அளவுக்கு ஒரு கொலை காண்டில் இருக்காரு, இப்போ போகிறதா பெட்டருங்கிற மாதிரி சிட்டு சொல்கிறா. இளவரசரும் சரின்ட்டு கிளம்பாம அதே மரியாதையே வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்க, தப்பிச்சு போகலான்ட்டு ஏதாவது வீட்டுக்குள்ளே குதிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்குறாங்க. ஆனால் 4 பக்கமும் எல்லாம் சுற்று போட்டு ஆள் ரெடியாக வச்சுருக்காங்க. இளவரசர் ஒரு அடி பாயருக்கு முன்னாடி 4 பேர் 40 அடி பாஞ்சுக்கிட்டு இருக்க, இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்ட போட்டால் கூட பரவாயில்ல, சிட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது தள்ளி விட்டுறா. ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லை, இளவரசருக்கு வேற வழி இல்லைன்ட்டு. ஆனால் அவர் வீட்டுக்கே போகாமல் இங்கே தான் இருக்காரு. மச்சான கிட்ட பேசலான்னு பார்த்தா அவனுக்கு பார்த்த உடனே உள்ளே ஓடிட்டு ஓடுறானுங்க. எப்படா பண்ணுறதுன்ட்டு இளவரசர் வைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்க, ஹீரோயின் கதவெல்லாம் எப்படியும் உடச்சி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் கிளாஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஒன்று வீட்டை விட்டு போனால் மரணம், இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே சாவுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்க. இளவரசரை பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா பார்க்குறாரு. பார்த்து கண்டுக்காம எதுவுமே பேசாமல் போலாங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. இளவரசருக்கு புரிஞ்சிருது அவங்க அப்பா பேசுறது கூட தயாரா இல்லை, நம்ம தான் எதனா பண்ணி ஆகணும்ட்டு. இன்னொரு பக்கம் கிஹு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அரசரை போய் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் உங்கள் அம்மா அப்பாவை நான் கொண்டிருக்கேன், அதனால நீ என்னை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை, நான் பழசெல்லாம் எதுவுமே ஞாபகம் வச்சுக்கல அப்படின்ட்டு உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்தேன்ட்டு ஏதோ ஒரு அரசர்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கான். இது ஒரு சரியான மூலிகை, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்கன்னு இருக்க. அரசரும் சரி என்ன திடீர்னு இங்கே வந்திருக்க அப்படின்ட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ பயணம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில் நான் சூதாட்டம் ஆட ஆரம்பித்தேன், அதுலேருந்து என்னோட எல்லா பணத்தையும் இழந்துட்டேன். பட் பரிசா ஒன்று மட்டும் எனக்கு கிடைச்சது கடைசி கேமில், அதை தான் இந்த மூலிகை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்ட்டு இவன் சைனாவில் இதை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ அப்படியா, சரி நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறேன். சரி சைனாவில் நிலவரம்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா நான் கேட்ட வரைக்கும் உங்ககிட்ட சொல்கிறேன், பட் எக்ஸாக்டாக என்னென்னு தெரியலன்ட்டு அவன் எதெல்லாம் கேள்விப்பட்டானோ அதெல்லாம் அரசர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலே எதனா ஒன்று நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ரைட்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. அரசர் அதுவும் நல்லதாக தான் இருக்குது, வரக்க போகிற போட்டியில் நீக்கு பிடிச்சிருந்தா கலந்துக்கோ, அது கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்க. இவனும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த போட்டியில் கலந்துக்கிற அப்படின்ட்டு இருக்காங்க. ஏதோ வரப்போதாமா போட்டி, அதனால இவனையும் சரி நம்ம இளவரசரையும் சரி மோத விட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைக்கோத்தனமான ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு 2 பேத்துல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 பேத்துக்கும் சண்டை மூட்டி விடணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த கிஹு போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினோட அண்ணா இருக்கான்ல, அவன் யதார்த்தமா பார்த்துடுறான். இது இளவரசராச்சே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. எப்போ வந்தது கூடன்னு சொல்லவே இல்லை, இன்னும் உயிரோட தான் இருக்காங்கிற மாதிரி எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்கா. ஆனால் அவன் முதல் வேலையா இளவரசர் எப்படி இருக்காரு பாவோல, இந்த குளிரில் நடுங்கிட்டு இருப்பாரு, வீட்டுக்காச்சும் அவரை போக சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன பண்ணாலும் சரி உங்க அப்பா மனசு மாத்துற மாதிரி தெரியல, நீங்க கொஞ்சம் சைலண்டா இருந்ததாகணும்னு இருக்க. ஹீரோயின் நான் பேசக்கூட இல்லை, இவ்வளோ நாள் ஆச்சு, நான் என்னதான் பண்ண போறேன்ட்டு அவளுக்கு டக்குன்ட்டு ஒரு ஐடியா வருது. உடனே நீ நிறையா நூல் கோணுன்ட்டு இருக்குல்ல அதெல்லாத்தையும் எடுத்துட்டு வா, பேப்பரெல்லாம் எடுத்துட்டு வான்ட்டு அவளை அனுப்பிச்சு விட்டுட்டு இவ ஏதோ வில்லங்கமா யோசிச்சுட்டு இருக்கா. என்னடானா இளவரசர் அங்கே வெளியே குளிர்ல நடுங்கிட்டு இருக்காரு பணியில, வீட்டுக்கு போகாம இவ பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரெல்லாம் நல்லா சுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த த்ரெட் இருக்கும்ல அதை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கம்யூனிகேஷன் டிவைஸ் ஆட்டும் ஒன்று செட் பண்ணிட்டா. இதோ இதை நீ போய் இளவரசருக்கு கூட அப்படின்ட்டு இருக்க. அவருக்கு கிட்டே கொடுக்குறா. கொடுத்தோன்னே ஹீரோயின் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் உங்களை பார்க்காம சாப்பிட கூட முடியல, எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு அவ கொஞ்சிக்கிட்டு இருக்க. இளவரசரும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்ட்டு அவரும் மைக் டெஸ்டிங் மாதிரி 2 பேர் செக் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை எங்கள் அண்ணனுங்களுக்கு மடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது அப்படின்ட்டு அவள் ஏதோ இளவரசர் காதில் ஒரு பிளானை ஒதுக்கிட்டு இருக்க. அந்த பிளான்லேருந்து டக்குன்னு சவுண்டு இல்லை. என்னடா இதுன்னு பார்த்தா வேற வழியே இல்லை, நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல அவர் வந்து அதையும் கட் பண்ணி விட்டுட்டாரு. நம்ம ஹீரோயினா போச்சு, இருந்த ஒரு பிளானையும் நான் விட்டு கொடுத்துட்டேனே, இப்போ என்னதான் பண்ணுவேன்ட்டு அவ கதறிக்கிட்டு இருக்க. இளவரசர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அவங்க 3 மும்மூர்த்தி அண்ணங்களையும் பார்க்க போயிருக்காங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ட்டு இளவரசர் சொல்ல இப்போ தப்பிக்கவே முடியல. 3 பேரும் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவர் நைஸாக போட்டு வாங்குறாரு. எதுக்காக எங்களுக்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க அண்ணன் கிட்டே கேட்டுட்டு இருக்க. எல்லாம் ஒரு காரணமாக தான், உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் உங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும்னு இருக்கேன். 3 பேரும் பார்த்தீங்கன்னா நானும் சொல்ல முடியாது, எங்கள் அப்பா கிட்ட என்ன வீக்னஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் ஆல்ரெடி சொல்லியிருப்பா எங்கள் அண்ணனுங்களுக்கு கிஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும், அதை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எல்லாரும் ஃப்ளாட் அப்படின்ட்டு. அதே மாதிரி 2 சரக்கு ஊற்றி கொடுத்து கிஃப்ட்டையும் கொடுத்துட்டு இருக்க. அவனுங்கெல்லாம் குழந்தைகளாவே மாறிட்டானுங்க. அண்ணா இங்கே பாரு எப்படி தெரியுதுன்ட்டு இளவரசருக்கு நன்றி சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு இந்த சரக்குனா ரொம்ப பிடிக்கும்ட்டு இருந்த எல்லா உண்மையும் உளறிறானுங்க. மூத்தனை நான் குடிக்கல, நான்லாம் உளர மாட்டேன்ட்டு தெளிவாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி என்கிட்ட இருந்து உண்மை வாங்க முடியாதுன்ட்டு இருக்க. சரி அப்படி பார்த்தா இளவரசரை நான் ஒன்று கொடுக்குறேன், இதை மட்டும் குடிங்களே அப்படின்ட்டு இளவரசர் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் சரக்கு ஊற்றி கொடுக்க.
அவனும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து உளறிட்டு இருக்கான். 3 பேரும் எங்கள் அப்பாவுக்கு சரக்குனா ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வாங்கி கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் தான் எங்களோட மருமக அப்படின்ட்டு மடிவிலேயே படுத்து தூங்கிட்டானுங்க. இப்படிப்பட்ட க்ளோஸையாட நான் எதிர்பார்த்துன்ட்டு இளவரசர் அதே மாதிரி 30 வருஷமாக பழமையான ஒரு சரக்கு அப்படின்ட்டு ஏதோ ஒன்று வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. ஹீரோயினோட அப்பா டேஸ்ட் பண்ணிட்டு இது ஒன்றும் 30 வருஷம்லாம் இல்லை, 2 வருஷம் பழமை தான், அதை என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா, நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டுன்ட்டு அடுத்தோ அதே மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் விட்டுடுறான். ஹீரோவுக்கு வேற வழியே இல்லை. இளவரசர் பொறுமையாக பார்த்துட்டு அங்கேயே டேரா போட்டுடுறாரு. இங்கேருந்து நீங்கள் ஒத்துக்கிற வரைக்கும் நான் நகர போகிறதே இல்லை, பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் உட்காந்துக்கிட்டு இருக்க. வெளியே கடும் பனிப்பொழிவு வேற ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அவர் எதுவுமே கண்டுக்காம அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயினோட அப்பாக்கே ஒரு பக்கம் மனசு இறங்கிடுது. இன்னொரு பக்கம் சிட்டு ஹீரோயினை பார்க்கலான்னு வந்துக்கிட்டு இருக்க. அவ கிட்டத்தட்ட பாதி பைத்தியமாவே ஆயிட்டா. என்னாச்சு அப்படின்னு சிட்டு கேட்க, இளவரசர் வந்துட்டாரா, நான் போய் பார்க்க போறேன், ஓடு ஓடு அப்படின்ட்டு இவ பைத ஓடிக்கிட்டு இருக்க. அவ உட்காந்து கதறி அழுக ஆரம்பிச்சிடுறா. சிட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசை விட்டுருச்சு. ஐயோ அழாதீங்க அப்படின்ட்டு இருக்க. நான் என்ன பண்ணுவேன், இளவரசரை பார்க்காம நான் எப்படி இருப்பேன், இவ எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு அழக ஆரம்பிச்சிடுறா. சரி சரி அழாதீங்க, நான் வேணா பார்க்குறக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் ஆசைப்பட்டது எல்லாமே இந்த ஒரு பிளானுக்காக தான். நிஜமாவா சொல்கிறேன், சரி வா நம்ம இப்போவே போய் பார்க்கலான்ட்டு இவளும் சிட்டை கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்க. இளவரசரை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து பார்த்து பேசுறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் உள்ளே வந்து பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவரும் சரி வரலான்ட்டு உள்ளே போகிறாரு. போன உடனே ஹீரோயினோட அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை கொஞ்சம் கூட மதிக்கல. இளவரசர் வந்தோடனே பாருங்க எப்படி ஆயிட்டான் பையன் அப்படின்ட்டு பார்த்து பார்த்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் ஹீரோயினோட அப்பா வந்து பேசுகிறாங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்ட்டு எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் எந்த ஒரு அப்பாவோ தன்னோட பொண்ணு நல்லா இருக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணு ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசைப்பட்றேன். உங்கள் கையில் ரத்த படிஞ்சிருக்கு. அரசருக்காக நீங்கள் எவ்வளோ போர் புரியுறீங்க. ஒரு போரில் உங்களுக்கு எவ்வளோ டார்கெட்ஸ் இருக்கும். எல்லாரும் உங்களை அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், என்னோட பொண்ணோட வாழ்க்கை எப்படி கேள்விக்குறியாயிடும்ட்டு அவரோட அப்பா என்னென்னலாம் நினைக்கிறாரோ அவரோட கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் வளர்ந்தவங்க, நீங்கள் காதலிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை. ஆனால் ஒரு கண்டிஷன், நைட் எப்பவுமே ஹீரோயின் நைன் வீட்டில் தான் தூங்கணுங்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்டத்தட்ட ஓகேனே சொல்லிட்டு இருக்க. கல்யாணத்துக்கு ஓகே இல்லை, பட் மீட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இளவரசருக்கு அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க அம்மா போனோடனே ஹீரோயின்ட்ட சொல்லலான்னு ஆசையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா இந்த மாதிரி ஓகே சொல்லிட்டாருன்ட்டு ஓப்பன் பண்ணனா அங்கே பார்த்தா ஹீரோயினை காணோம். என் பிள்ளை என்னை விட ஃபாஸ்ட்டாக இருக்காப்பாங்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு சிரிப்பு தான் வருது. இவ பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் எங்கே போயிருக்கா அப்படின்னா இந்த ஷாமன் லேடி இருக்காங்களா அவங்கள பார்க்கலான்னு தான் போயிருக்கா. என்ன ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் இங்கே வந்து, லாஸ்ட் டைம் எவ்வளோ கஷ்டமாக வந்தீங்க, இப்போ உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இவங்கள பார்த்த ஞாபகமே இல்லை. சிட்டு தான் அன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போனோமே, அன்னைக்கு ஒன்று கூட வாங்கிட்டு போனோம்ல, அதை பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னு இருக்க. சரி உருட்டுவோம், நாம உருட்டாது உருட்டா அப்படின்ட்டு அவளு ஆமா ஆமா அப்படின்ட்டு இருக்கா. இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை தானே, உங்கள் ஆள் உங்களுக்கு கல்யாண பிரச்சனைன்ட்டு நடக்கிறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டு இருக்கா. ஹீரோயின்கே ஆச்சரியம். இதோ இந்த தாயத்து இருக்குல்ல, இதை மட்டும் வாங்கிட்டு போய் உங்களோட ஹஸ்பண்டோட படுக்கையில் வைங்க, அப்புறம் பாருங்க எல்லா பிரச்சனையும் எப்படி பறந்து போகுதுன்ட்டு அவன் வந்துருச்சு இந்த இதை கொடுத்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இன்னைக்கு நைட்டே போய் வச்சிருங்கிற மாதிரி ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அடுத்து வரும்போது எனக்கு ஒரு நல்ல செய்தியோட கொண்டு வாங்க, இப்போ நீங்கள் கிளம்பலான் இருக்க. இந்த ஷாமானுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆத்மா வாட்ட வர மாதிரி தெரியுது. அந்த ஷாமான் வேண்டானாலும் அந்த ஆத்மா உள்ள பூந்துருது. பூந்த உடனே இங்கே பொண்ணு மாறி போய் உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன், இங்கே உட்கார வேண்டிய பொண்ணு நீ இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுற. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுருச்சு. நீ நினச்ச மாதிரி இப்போ போலன்னு தானே வந்திருக்க, பார்க்கலாம். அப்படியே வாழ்க்கை மாறி மாறி நடந்துட்டுருக்கு. ஃபைனல் யார் நினச்ச மாதிரி எப்படி முடியுதோ யாருக்கு தெரியும், எல்லாமே பொறுத்திருந்து பார்த்தா தானே தெரியும்ட்டு நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்த மாதிரியே சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு புரியல. அடுத்த டைம் நீ வரும்போது பாரு எண்டிங் எப்படி இருக்குன்னு நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போன்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இது உண்மையாக இருக்குமா, அவங்களுக்கு எல்லாமே உண்மை தெரிஞ்சிருக்குமாங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. சிட்டு ஆமாம் நீங்கள் இவ்வளோ கொடுத்து காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னா உண்மையாக தான் இருக்கும், கொடுத்த காசுக்காச்சும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினோ அப்போ என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அவளும் யோசிச்சுட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி காய் நீ வரப்போகிற எபிசோட்ல தான் ஹீரோயின் ஒருவேளை இளவரசர் கூடயே இருந்தாலா இல்லை ரஜ உலகத்துக்கு போனாலா இல்லையாங்கிற மாதிரி பல சுவாரஸ்யங்கள் அதோட சால டெஸ்ட்டுகளோட வரும். அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்கு, அதை பார்த்து நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வந்து முடிஞ்சா நைட்டு வந்து பாருங்க. அடுத்து நம்ம நைட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.